இன்று முதல் நான் உன்னை ஆசீர்வதித்திடுவேன். நன்மைகளால் உன் வாழ்வை நானே நிறைத்திடுவேன். இன்றைய நாள் உங்கள் அனைவருக்கும் ஆசிரின் நாளாக அமைய உங்களுக்காக ஜெபித்து நிற்கும் நான் உங்கள் அன்பின் அருட்தந்தை ரமேஷ் கிறிஸ்டி. இன்று முதல் நான் உன்னை ஆசீர்வதித்திடுவேன். நன்மைகளால் உன் வாழ்வை நானே நிறைத்திடுவேன். ஆண்டவரது இல்லத்தில் நடப்பட்டிருக்கும் பொழுது வாழ்நாள் எல்லாம் செழிப்புற்று இருப்பீர்கள். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக, அன்மாவோடும் இருப்பதாக. பலியிலே கலந்து கொள்ள தடையாக இருக்கும் மீறுதல்கள் பலவீனங்களுக்காக மனம் வருந்துவோம், மன்னிப்பு வேண்டி மன்றாடுவோம். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். உன்னதங்களிலே இறைவனுக்கு மாட்சிமை உண்டாகுக. உலகினிலே நல் மனத்தவர்க்கு அமைதியும் உண்டாகுக. புகழ்கின்றோம் உம்மையே வாழ்த்துகின்றோம். உமக்கு ஆராதனை நவில்கின்றோம். உமது மேலான் மாட்சிமைக்காக உமக்கு நன்றி நவில்கின்றோம். ஆண்டவராமம் இறைவனே, இணையில்லாத விண்ணரசே, ஆற்றல் அனைத்தும் கொண்டிலங்கும் தேவ தந்தை இறைவனே, ஏக மகனாக ஜனித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இறைவனே. ஆண்டவராமம் இறைவனே, இறைவனின் திரு செம்மறியே. உலகின் பாவம் போக்குபவரே, நீரம் மீது இறங்குவீர். உலகின் பாவம் போக்குபவரே, எம்மன்றாட்டை ஏற்றருவீர். தங்கையின் வாலத்தில் வீற்றிருப்பவரே, நீரம் மீது இறங்குவீர். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே நீரொருவரே தூயவர். நீரொருவரே ஆண்டவர். நீரொருவரே உன்னதர். நீரொருவரே ஆண்டவர். நீரொருவரே உன்னதர். பரிசுத்த ஆவியுடன் தந்தை இறைவனின் மாட்சியில் உள்ளவர் நீரே. ஜெபிப்போமாக. எங்களை வாழ வைக்கின்ற அப்பா தகப்பனே, ஒரு புதிய நாளிலே எங்கள் ஒவ்வொருவரையும் தட்டி எழுப்பி வாழுவதற்கான ஆசிரை நிறைவாக கொடுத்து எங்களை உம்முடைய வலது கரத்தினால் வழிநடத்தப் போவதற்கு
உமக்கு கோடான கோடி நன்றிகளை ஏறெடுக்கின்றோம். மேலும் தகப்பனே, இன்றைய நாளிலே நாங்கள் அத்தனை பேரும் கையிட்டு செய்யவிருக்கின்ற காரியங்களில் உம்முடைய ஆசீரும் கிருபையும் எங்களை தொடர்ந்து வர வேண்டும் என்று உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். விடுதலை பயண நூலிலிருந்து வாசகம். அந்நாள்களில் இரபிதீமில் இருந்து பயணம் மேற்கொண்ட இஸ்ராயல் மக்கள் சீனாய் பாலை நிலத்தை வந்தடைந்து பாலை நிலத்தில் பாளையம் இறங்கினர். அங்கே மலைக்கு முன்பாக இஸ்ராயலர் பாளையம் இறங்கினர். ஆனால் மோசே கடவுளிடம் ஏறி சென்றார். அப்போது ஆண்டவர் மலையினின்று அவரை அழைத்து, யாக்கோபின் குடும்பத்தாருக்கு நீ சொல்ல வேண்டியது, இஸ்ராயல் மக்களுக்கு நீ அறிவிக்க வேண்டியது இதுவே. நான் எகிப்துக்கு செய்ததையும் கழுகுகளின் இறக்கைகளின் மேல் உங்களை ஏந்தி என்னிடம் வந்து சேர செய்ததையும் நீங்களே கண்டீர்கள். நீங்கள் என் வார்த்தைக்கு செவிசாய்த்து என் உடன்படிக்கையை கடைபிடித்தால் அனைத்துலகும் என் உடைமையெனினும் நீங்களே எல்லா மக்கள் இனங்களிலும் என் தனி சொத்தாவீர்கள். மேலும் எனக்கு நீங்கள் குருத்துவ அரசராகவும் தூய மக்களினமாகவும் இருப்பீர்கள். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. நாம் அவர் மக்கள், அவர் மேய்க்கும் ஆடுகள். அனைத்துலகோரே ஆண்டவரை ஆர்ப்பரித்து வாழ்த்துங்கள். ஆண்டவரை மகிழ்ச்சியுடன் வழிபடுங்கள். மகிழ்ச்சி நிறை பாடலுடன் அவர் திருமுன் வாருங்கள். நாம் அவர் மக்கள், அவர் மேய்க்கும் ஆடுகள். ஆண்டவரே கடவுள் என்று உணருங்கள். அவரே நம்மை படைத்தவர். நாம் அவர் மக்கள், அவர் மேய்க்கும் ஆடுகள். நாம் அவர் மக்கள், அவர் மேய்க்கும் ஆடுகள். ஏனெனில் ஆண்டவர் நல்லவர், என்றும் உள்ளது அவர் தம் பேரன்பு. தலைமுறை தோறும் அவர் நம்பத்தக்கவர். நாம் அவர் மக்கள், அவர் மேய்க்கும் ஆடுகள். திருத்தூதர் பவுல் ரோமையருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். சகோதர சகோதரிகளே, நாம் இறைப்பற்று இன்றி வலுவற்ற இருந்த போதே குறித்த காலம் வந்ததும் கிறிஸ்து நமக்காக தம் உயிரை கொடுத்தார். நேர்மையாளருக்காக ஒருவர் தம் உயிரை கொடுத்தலே அரிது. ஒருவேளை நல்லவர் ஒருவருக்காக யாரேனும் தம் உயிரை கொடுக்க துணியலாம். ஆனால் நாம் பாவிகளாய் இருந்த போதே கிறிஸ்து நமக்காக தம் உயிரை கொடுத்தார். இவ்வாறு கடவுள் நம்மீது கொண்டுள்ள தம் அன்பை எடுத்து காட்டியுள்ளார். ஆகையால் இப்போது நாம் கிறிஸ்துவின் இரத்தத்தினால் கடவுளுக்கு ஏற்புடையவர்களாகி அவர் வழியாய் தண்டனையிலிருந்து தப்பி மீட்பு பெறுவோம் என மிக உறுதியாய் நம்பலாம் அன்றோ? நாம் கடவுளுக்கு பகைவர்களாயிருந்தும் அவருடைய மகன் நமக்காக உயிரை கொடுத்ததால் கடவுளோடு ஒப்புரவாக்கப்பட்டுள்ளோம். அப்படியானால் ஒப்புரவாக்கப்பட்டுள்ள நாம் வாழும் அவர் மகன் வழியாகவே மீட்கப்படுவோம் என மிக உறுதியாய் நம்பலாம் அன்றோ? அது மட்டும் அல்ல, இப்போது கடவுளோடு நம்மை ஒப்புரவாக்கியுள்ள
நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வழியாய் நாம் கடவுளோடு உறவு கொண்டு பெருமகிழ்ச்சி அடைகிறோம். இம்மகிழ்ச்சியை நமக்கு தருபவர் கடவுளே. இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. என் தேவன் என் நேசர் என்னுள் என்றும் வாழ்கின்றார். போற்றிடுவேன் புகழ்ந்திடுவேன் என்றும் போற்றி புகழ்ந்திடுவேன். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, ஆன்மாவோடும் இருப்பாராக. மத்தேயு எழுதிய நற்செய்தியில் இருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அக்காலத்தில் திரண்டிருந்த மக்களை இயேசு கண்டபோது அவர்கள் மேல் பரிவு கொண்டார். அவர்கள் ஆயர் இல்லா ஆடுகளைப் போல அலைக்கழிக்கப்பட்டு சோர்ந்து காணப்பட்டார்கள். அப்பொழுது அவர் தம் சீடரை நோக்கி, அறுவடை மிகுதி, வேலையாள்களோ குறைவு. ஆகையால் தேவையான வேலையாள்களை தமது அறுவடைக்கு அனுப்பும்படி அறுவடையின் உரிமையாளரிடம் மன்றாடுங்கள் என்றார். இயேசு தம் சீடர் 12 தம்மிடம் வரவழைத்தார். தீய ஆவிகளை விரட்டவும் நோய் நொடிகளை குணமாக்கவும் அவர்களுக்கு அதிகாரம் அளித்தார். அத்திருத்தூதர் 12 பெயர்கள் பின்வருமாறு: முதலாவது பேதுரு என்னும் சீமோன், அடுத்து அவருடைய சகோதரர் அந்திரேயா, செபதேயுவின் மகன் யாக்கோபு, அவருடைய சகோதரர் யோவான், பிலிப்பு, பர்த்தலேமியு, தோமா, வரி தண்டினவராகிய மத்தேயு, அல்பேயுவின் மகன் யாக்கோபு, ததேயு, தீவிரவாதியாயிருந்த சீமோன், இயேசுவை காட்டிக் கொடுத்த யூதாசு ஸ்காரியோத்து. இயேசு இந்த 12 அனுப்பிய போது அவர்களுக்கு அறிவுரையாக கூறியது: பிற இனத்தாரின் எப்பகுதிக்கும் செல்ல வேண்டாம், சமாரியரின் நகர் எதிலும் நுழைய வேண்டாம். மாறாக வழி தவறிப்போன ஆடுகளான இஸ்ராயல் மக்களிடமே செல்லுங்கள். அப்படி செல்லும் போது விண்ணரசு நெருங்கி வந்துவிட்டது என பறைசாற்றுங்கள். நலம் குன்றியவர்களை குணமாக்குங்கள். இறந்தோரை உயிர் பெற்றள செய்யுங்கள். தொழுநோயாளரை நலமாக்குங்கள். பேய்களை விரட்டுங்கள். கொடையாக பெற்றீர்கள், கொடையாகவே வழங்குங்கள். இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். அன்பின் உள்ளங்களை, இயேசு ஆண்டவரது பணியில நாம 2 விதமான ஃபாலோவர்ஸை பார்க்கிறோம். அவரை பின்பற்றியவர்கள். அவரை பின்பற்றியவர்கள் 2 விதத்தினர். ஒன்று சீடர்கள், மற்றையது அப்போஸ்தலர்கள். இந்த சீடர்களுக்கும் அப்போஸ்தலர்களுக்கும் என்ன வித்தியாசம்? சீடர்கள் அப்படின்னு சொன்னா ஆங்கிலத்தில் டிசைபிள்ஸ். அப்போஸ்தலர்கள் அப்படின்னு சொன்னா ஆங்கிலத்தில் apostles. இதற்கு என்ன வித்தியாசம் அப்படின்னு பார்த்தா, யார் வேண்டுமானாலும் இயேசுவை பின்பற்றலாம். They are called followers and eventually they become his disciples. ஒரு குரு இருக்கிறார் அப்படின்னு சொன்னா
அவருடைய படிப்பினைகளை யாரெல்லாம் ஃபாலோ பண்றாங்களோ அவங்க எல்லாருமே அவருடைய டிசைபிள்ஸ், ஃபாலோவர்ஸ். நம்முடைய புத்த மகான் இருக்கிறார் இல்லையா, அவருக்கு நிறைய ஃபாலோவர்ஸ் இருந்தாங்க. அவர்களை எல்லாம் நாம் டிசைபிள்ஸ் ஆஃப் புத்தா அப்படின்னு அழைக்கின்றோம். அதே போல இயேசு ஆண்டவருக்கு நிறைய ஃபாலோவர்ஸ், ஆண்கள் இருந்தார்கள், பெண்கள் இருந்தார்கள். இதுல இயேசு ஆண்டவர் 12 பேரை தெரிவு செய்கிறார். இயேசுவின் சீடர்களில் இயேசுவே 12 பேரை தெரிவு செய்கிறார். இந்த 12 பேரும் யார் அப்படின்னா அப்போஸ்தலர்கள். அவர்களும் சீடர்கள் தான். ஆனால் சீடர்களில் இருந்து ஒரு படி மேலானவர்கள். எப்படி மேலானவர்கள்? இன்னைக்கு இயேசு ஆண்டவர் சொல்றாரு, இந்த 12 பேரை அழைத்து கொண்டு அவர் சொல்றாரு, நான் உங்களுக்கு இப்போ அனுமதி கொடுக்கிறேன். என்னென்னவற்றுக்கெல்லாம் அனுமதி கொடுக்கிறேன்? நீங்க உலகத்திற்குள் போய் நீங்க எங்கெல்லாம் போகிறீர்களோ அங்கெல்லாம் காணக்கூடிய அத்தனை தீமையான காரியங்களுக்கும் கைமாறாக அல்லது பதிலாக நன்மையை கொடுத்து விட்டு வாருங்கள். நீங்க போற இடத்துல யாருக்காச்சும் வியாதி, நோய் இருந்தா அதை சுகப்படுத்துங்க. யாருக்காச்சும் பேய் பிடித்திருந்தா அந்த பேயை விரட்டி விடுங்க. யாராச்சும் மரித்து போயிருந்தா அவர்களை உயிர்த்தெழ செய்யுங்க. கொடையாக பெற்றுக்கொண்டீர்கள், அதை கொடையாகவே கொடுங்கள். இப்போ இந்த பணி யாருக்கு தலைமுறை தலைமுறையாக வந்தது அப்படின்னு சொன்னா, சீடர்களது பணி கிடையாது, அப்போஸ்தலர்களது பணி. யாருக்கு தலைமுறை தலைமுறையாக வந்தது அப்படின்னா, இயேசு ஆண்டவர் மரித்து உயிர்த்தெழுந்து விண்ணகத்திற்கு செல்வதற்கு முன்னதாக தன்னுடைய அப்போஸ்தலர்களை அழைத்து சொல்றாரு, இப்போ நீங்க பெற்றுக்கொண்ட அத்தனை கொடையும் நீங்க உலகத்தின் கடையெல்லை வரை எடுத்து சென்று எல்லாருக்குமே கொடுங்க. அப்போ எல்லாருக்கும் நீங்க கொடுக்கணும் அப்படின்னு சொன்னா நீங்க என்ன பண்ணிக்கணும்? நீங்க முதல்ல ஒரு குழுவாக செயல்படணும். அப்படி ஒரு குழுவாக நீங்க செயல்படுகிற வேளையில உங்களது பணியை நீங்க எல்லாருக்கும் செய்யணும் என்பதற்காக நல்லா யோசிச்சு பாருங்க. இயேசு ஆண்டவர் ரா உணவின் வேளையில இந்த சீடர்களோடு, அப்போஸ்தலர்களோடு உட்கார்ந்திருந்து எதை அவர்களுக்கு தைரியம் கொடுக்கக்கூடிய ஒன்றாக கொடுத்தார்? அவருடைய சொந்த உடலையும் இரத்தத்தையும். நல்லா பாருங்க, இயேசுவின் சீடர்கள்ல ஆண்கள் இருந்தார்கள், பெண்கள் இருந்தார்கள். இன்னைக்கு அநேகர் கேட்கக்கூடிய ஒரு கேள்வி என்ன தெரியுமா? Why can't we have women priests in our church? அதாவது ஏன் பெண்களை குருக்களாக நாம் திருநிலைப்படுத்த முடியாது? Nobody is against women priesthood. யாருமே பெண்கள் குருக்களாக அபிஷேகம் செய்யப்படுவதற்கு எந்த ஒரு அப்ஜெக்ஷனும் கொடுப்பது கிடையாது. ஆனால் ஏன் பெண்கள் குருக்களாக திருநிலைப்படுத்தப்படுவதில்லை என்பதற்கான ஒரு உறுதியான விளக்கம் திருச்சபையால் கொடுக்கப்படுகிறது. அதை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். இப்போ இயேசு கிறிஸ்து ஆண்டவர் அந்த ராபோஜன வேளையில் அங்கு உட்கார்ந்து இருந்த வேளையில் அங்கே இயேசுவோடு சேர்த்து 12 சீடர்களும் இருந்தார்கள். அவருடைய 12 அந்த சீடர்களும் தான் அவருடைய தேர்ந்தெடுக்கப்பட்ட தேவத chosen apostles. அவர்கள்தான் இந்த பணிக்காக தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள். பேய்களை விரட்டவும், நோய்களை குணப்படுத்தவும், அபிஷேகம் செய்யவும் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் தான் அங்கே இயேசுவினது திருவுடலையும் திருரத்தையும் பிற்காலத்தில் அபிஷேகம் செய்து, திருப்பலி வேளையில் அபிஷேகம் செய்து குருக்களாக திருப்பலியில் அவரது திருவுடலையும் திரு இரத்தத்தையும் மக்களுக்கு கொடுப்பவர்களாக ஏற்பாடு செய்யப்பட்டவர்கள். ஆகவேதான் திருச்சபை அந்த பெரிய வியாழன் வேளையில் நடைபெற்ற சம்பவம் இருக்கிறதே, அங்கே எந்த பெண்களும் கிடையாது, இருந்தவர்கள் பூராக ஆண்கள். அதன் அடிப்படையில் தான் பெண்கள் குருக்களாக இல்லாமல், ஏன்னா இயேசு ஆண்டவர் இந்த ராப்போஜன வேளையில் எந்த பெண்களையும் அதற்குள்ளே அவர் வைத்திருக்கவில்லை. அங்கே இருந்தவர்கள் அத்தனை பேரும் ஆண்கள்.
அப்போ என்ன நடக்கிறது? இயேசு ஆண்டவர் இப்பொழுது விண்ணகம் செல்வதற்கு முன்னதாக தன்னுடைய 11 அப்போஸ்தலர்களை அழைத்து சொல்லுகிறார், உலகெங்கும் சென்று படைப்பிற்கெல்லாம் நற்செய்தியை பறைசாற்றுங்கள், தந்தை மகன் தூய ஆவியின் நாமத்தினால் எல்லாருக்கும் திருமுழுக்கு கொடுங்கள் அப்படின்னு சொல்லி அனுப்பி வைக்கின்றார். அப்போ பாருங்க, இயேசு ஆண்டவர் தெரிந்து கொண்டவர்கள் இந்த அப்போஸ்தலர்கள், இவர்களது வழி வந்தவர்கள் தான் பாப்பாண்டவர், ஆயர்கள், கருதினாள்கள், குருக்கள், துறவியர்கள். ஆகவே அப்போஸ்தலர்களினுடைய பணியை தொடருகிறவர்களாகத்தான் இங்கே குருக்கள் இருக்கிறார்கள். அப்போ குருக்கள் இந்த பணியை தொடருகிறார்கள் என்பதற்காக குருக்கள் மேலானவர்கள் ஏனைய சீடர்களோ அல்லது மக்களோ கீழானவர்கள் அப்படின்னு கிடையாது. இன்ஃபேக்ட் அதை நீங்க சரியாக நிறுத்து பார்க்கணும் அப்படின்னா, அல்ல தரம் பிரித்து பார்க்கணும் அப்படின்னு சொன்னா அதை நீங்க மற்றபடிதான் பார்க்க வேண்டும். குருக்கள் பணியாளர்கள், அவர்கள் தான் கீழே, மக்கள் அவர்கள் மேல. அப்போ இங்க இருக்கக்கூடிய ஒவ்வொரு குருக்களும் துறவியர்களும் ஆயர்களும் யாராக வேண்டுமானாலும் இருக்கட்டும், எல்லாரும் மக்கள் உங்களுக்காக பணி செய்யத்தான் இயேசு ஆண்டவரால் ஏற்பாடு செய்யப்பட்டவர்கள். They are chosen people. They are chosen people by the Almighty God just to serve you, not to overrule you. உங்களை யாரையுமே அதிகாரபூர்வமாக இதை பண்ணுங்க இதை பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்வதற்காக அல்ல, மாறாக உங்களுக்கு ஆண்டவரது நற்செய்தியை பறைசாற்றுவதற்காக ஏற்பாடு செய்யப்பட்டவர்கள். இன்னைக்கு நான் கேட்குறேன், எத்தனை பேர் நம்முடைய குடும்பங்கள்ல இருந்து நம்ம பசங்களை குருக்களாகவோ துறவியர்களாகவோ போய் அபிஷேகம் செய்யப்படுவதற்கு, படிப்பதற்கு அனுப்ப நாம் தயாராக இருக்கிறோம்? அது பிள்ளைகள் படித்து அவங்க 12வது பாஸ் ஆகட்டும், அதுக்கப்புறமா அவங்களா சிந்திச்சு விருப்பமாக இருந்தால் குருக்களாக துறவிகளாக போவதற்கு அவங்க போய் சேர்ந்துக்கட்டும் அப்படின்னு நாம் சொல்லிக்கலாம். ஆனால் நீங்கள் யோசிச்சு பாருங்க, சின்ன வயசுல இருந்து நாம் பிள்ளைகளுக்கு தேவையான படிப்பை கொடுக்குறோம். பசங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்லி நாமே சில காரியங்களை தீர்மானிக்கிறோம். நல்ல ஸ்கூல் வேணும் அப்படின்னு சொன்னால் நாம் என்ன பண்ணுறோம், அந்த சின்ன பையனையோ பொண்ணை கேட்டால் நாம் அந்த பிள்ளையை கொண்டு போய் அந்த ஸ்கூலில் சேர்த்துக்கிறோம். இல்லையே, அந்த ஸ்கூல் நல்ல ஸ்கூல் அப்படின்னு நமக்கு தெரிகிறபடியா எவ்வளவு செலவழிச்சாலும் காரியம் இல்லை அப்படின்னு சொல்லி நம்ம பசங்களை கொண்டு போய் சேர்த்துக்கிறோம் இல்லையா? அதே போன்று ஏன் நாம் அப்படி சேர்த்துக்கிறோம்? ஏன்னா பசங்களுடைய எதிர்காலத்தின் மீது நமக்கு அவ்வளோ அக்கறை. அதே போன்று திருச்சபையின் எதிர்காலத்தின் மீது ஏன் நமக்கு அக்கறை இருக்கக்கூடாது? எனக்கு இந்த இடத்துல ஒரு சம்பவத்தை நான் உங்களுக்கு பதிவு பண்ண ஆசைப்படுகிறேன். ஒரு தடவை என்னுடைய பங்குல ஒரு கூட்டம் நடைபெற்றது, பாரிஷ் கவுன்சில் மீட்டிங். அந்த கூட்டத்தில் நாங்கள் திருவிழா குறித்து பேசிக்கிட்டு இருந்தோம். அப்போது திருவிழா குறித்து பேசுகிற வேளையில் இந்த 9 days நொவீனா இருக்கு இல்லையா? இந்த 9 days நொவீனா, அதுக்கப்புறமாக ஆயர் வருவார் திருவிழா கொண்டாடுவதற்கு. இந்த 9 days நொவீனாக்கு நாங்கள் டெய்லி ஒவ்வொரு குருக்களை நாங்கள் அழைப்போம். அப்போது அப்படி அழைப்பதற்கான குருக்கள் எங்களுக்கு யாரெல்லாம் நல்லா ப்ரீச் பண்ணுவாங்க, யாரெல்லாம் அற்புதமான விதத்தில் மாஸ் வைப்பாங்க, அப்பேற்பட்ட குருக்கள் தான் வேணும் அப்படி என்பது இந்த பங்குச்சபையில் இருந்தவங்க எல்லாருடைய விருப்பமாக இருந்தது. அப்போ நான் கேட்டேன், சரி நான் இப்போது சில குருக்களினுடைய பெயர்களை சொல்கிறேன், நான் சொல்ல உங்களது ஓட் எப்படி இருக்குது அப்படின்னு நான் பார்க்க போகிறேன். உங்களது விருப்பத்தின் நிமித்தம் தான் நான் செலக்ட் பண்ண போகிறேன். ஒரு சில குருக்களினுடைய பெயர்களை சொன்னதும் அவர்களது கரங்கள் மேலே போனது, ஒரு சில குருக்களின் பெயர்களை சொன்னதும் அவர்களது கரங்கள் உயரல்ல. ஆகவே யார் யாருடைய பெயர்கள் எல்லாம் அவங்க சொன்னாங்களோ அவங்கள நாங்கள் இந்த 9 நாட்களுக்கும் பதிவு பண்ணிட்டோம், அவங்கள புக் பண்ணிட்டோம். ஆனால் இதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் நான் எங்கள் பங்குச்சபைக்கு ஒரு கேள்வி ஒன்று கேட்டேன். சரி, நீங்கள் எதற்காக இந்த குறிப்பிட்ட சில குருக்களை வேணாம் அப்படின்னு சொன்னீங்க? யாருமே பதில் சொல்லலை. ஏன் இந்த குறிப்பிட்ட குருக்கள் வேணும் அப்படின்னு சொன்னீங்க?
அதற்கு ஒவ்வொருத்தரும் போட்டி போட்டுக்கிட்டே பதில் சொன்னாங்க. ஏன்னா அவர் சூப்பராக ப்ரீச் பண்ணுவார். அவருடைய பிரசங்கம் கேட்கும் போதே ரொம்ப அவ்வளவு அற்புதமாக இருக்கும். அவருடைய பிரசங்கம் ரொம்ப நகைச்சுவையாக இருக்கும். டைம் போகிறதே தெரியாது. அவருடைய மாஸ் அவ்வளவு சூப்பராக இருக்கும். இப்படி எல்லாரும் பதில் சொன்னாங்க. எல்லாவற்றையும் கேட்டுவிட்டு நான் ஒரே ஒரு காரியம் சொன்னேன். சரி, இப்போ எத்தனை பேர் உங்கள் குடும்பத்தில் இருந்து உங்கள் பசங்களை துறவற வாழ்க்கைக்கோ குருத்துவ வாழ்க்கைக்கோ அனுப்பி வைக்க தயாராக இருக்கிறீங்க? அதில் ஒரு அம்மா சொன்னாங்க, எங்கள் ஃபாதர் எங்களுக்கு விருப்பம்தான், ஆனால் அவன் போகணுமே. அன்பின் உள்ளங்களே, கரெக்டு. ஆனால் நல்லா யோசிச்சு பாருங்க, யாருங்க இந்த கேட்டிகிசத்தை கொடுக்கணும்? நாம மறை அறிவை சர்ச்சில் கொடுப்பதா அல்லது ஸ்கூல்ல கொடுப்பதா அல்லது மறை அறிவு வகுப்புகளில் கொடுப்பதா? ஆரம்பத்தில் நாம கொடுக்க வேண்டிய மறை அறிவு என்பது சர்ச்சிலையோ ஸ்கூல்லையோ மறைக்கல்வி வகுப்புலையோ கிடையாது, நம்முடைய சொந்த வீட்டில இருந்து. இன்னைக்கு நான் ஒரு குருவாக இருக்கிறேன் அப்படின்னு சொன்னா, நாம் படித்த பிலாசபியாலேயோ நாம் படித்த இறையியல் தியாலஜியாலேயோ கிடையாதுங்க. அவை தேவை, உண்மையாக அவை வேண்டும். அந்த அறிவு இருந்தால்தான் உங்களால் ஒரு குருவாக போதிக்க முடியும், உங்களால் ஒரு பங்கை நடத்த முடியும், உங்களால் பக்தியாக ஒரு திருப்பலியை நிறைவேற்ற முடியும். அதெல்லாம் நான் இல்லை அப்படின்னு சொல்லலாம். இருந்தாலும் என்னுடைய ஆணித்தரமான ஆர்கியூமெண்ட் என்ன தெரியுமா? நான் இன்னைக்கு ஒரு குருவாக இருக்கிறேன் அப்படின்னு சொன்னா, என்னுடைய சொந்த பெற்றோர் எனக்கு கொடுத்த அந்த ஊக்குவிப்பு. நாங்கள் சின்ன வயசுலேயே மைனஸ் செமினரில் போய் ஜாயின் பண்ணுற வேலையில் எவ்வளோ கஷ்டம் அப்படின்னு உங்களுக்கு யாருக்குமே தெரியாது. ரொம்ப கஷ்டம். நான்லாம் சின்ன வயசில் போய் ஜாயின் பண்ணிட்டேன். 13 வயசில் என்னங்க தெரியும்? நான் போய் செமினரியில் ஒவ்வொன்றா பழகிக்கிட்டேன். ஒவ்வொன்றா எத்தனையோ ராத்திரிகளில் நான் அழுதுகிட்டே படுத்திருக்கிறேன். ஏன்னா எனக்கு அது புது பழக்கம். தனியாகத்தான் இருக்கணும். காலையில் 5 மணிக்கு எந்திரிக்கணும், ரொம்ப கஷ்டம். எந்திரிச்சு குளிச்சுட்டு உடனடியாக போய் சர்ச்சுக்குள்ளே உட்கார்றது கிடையாது. உங்களுக்கு தெரியுமா, நாங்கள் 5 மணிக்கு எந்திரிச்சு காலையில் 5 ரவுண்ட் கிரவுண்டில் ஓடணும். ஓடும் போது ப்ரஷ் பண்ணிக்கிட்டே ஓடணும். 5 ரவுண்ட் முடிஞ்சதுன்னு நாங்கள் அந்த குருத்துவ பயிற்சிக்காக இருந்த எங்களது மைனஸ் செமினரி இருக்கிறதே, அது அமைந்திருந்த இடம் எப்பேற்பட்டது அப்படின்னா தண்ணீர் பற்றாக்குறையான இடம். அப்போது என்ன பண்ணார் எங்கள் ரெக்டர், ஆற்று நீரை, அது கொஞ்சம் உப்பாக இருக்கும், அதில் இருந்து ஒரு ஸ்விம்மிங் பூல் தயாரித்து அந்த உப்பு தண்ணியில் தான் நாங்கள் டெய்லி காலையில் போய் குதிச்சு நீச்சல் அடித்து அப்படி தான் நீச்சல் பழகினது. குளிச்சு விட்டு வந்து ஃப்ரெஷ்ஷான தண்ணீரில் குளிப்பதற்கு எந்த விதமான தண்ணீர் வசதியும் கிடையாது. அதை அப்படியே தொடச்சிட்டு மேலால் ஸ்கூலுக்கு போகிற ட்ரெஸ்ஸை போட்டுட்டு கரெக்டாக 5:30க்கு போய் சர்ச்சில் உட்கார்ந்து இருக்கணும் மார்னிங் ப்ரேயருக்காக. அந்த மார்னிங் ப்ரேயர் முடிஞ்சதும் கொஞ்ச நேரம் எங்களுக்கு கொடுக்கப்படும் ஒரு 10 நிமிஷம் நாங்கள் அமைதியாக இருந்து தியானிக்கணும். அது முடிய திருப்பலி முடிய உடனடியாக பிரேக்ஃபாஸ்ட் முடிய 5 கிலோமீட்டர் நாங்கள் ஸ்கூலுக்கு போகணும். எங்களுக்கு இருந்த வாகனத்தில் 43 பேர் செமினேரியன்ஸ் இருந்தோம். எல்லாரையும் ஒரே அடியாக கொண்டு போய் விட்டு வர நேரம் பத்தாது, வாகனமும் பத்தாது. கொஞ்சம் பேர் நடந்துட்டு பாதி தூரம், கொஞ்சம் பேரை கொண்டு போய் பாதி தூரம் இறக்கி விட்டு எங்களை வந்து ஏற்றிட்டு போவாங்க. இது நான் சொல்வது ஏதோ ஒரு 10%. இதை தாண்டி எவ்வளவோ கடினமான காரியங்கள் நாங்கள் அனுபவித்து விட்டு தான் இன்னைக்கு குருக்களாக நாங்கள் வந்திருக்கிறோம். எதற்கு? உங்களுக்கு பணி செய்வதற்காக. அன்னைக்கு அந்த அம்மா சொன்ன அந்த வேளையில் நான் அந்த அம்மாட்ட சொன்னேன், அம்மா நீங்கள் சொல்கிறது சரி, உங்கள் விருப்பம், ஆனால் பசங்களுக்கு பெருசாக இன்ட்ரெஸ்ட் இல்லை. நீங்கள் தான் அம்மா முதல்ல விதையை போடணும். நாம் எதை விதைக்கிறோமோ அதைத்தான் அறுவடை செய்ய முடியும். நமக்கு சூப்பராக ப்ரீச் பண்ணக்கூடிய ஒரு சுவாமியார் வேணும் அப்படின்னா நம்ம பசங்களை நல்ல பேச்சாற்றல் உள்ள ஒரு பையனை குருவாக அனுப்பணும். நமக்கு நல்லபடியாக ஒரு அட்மினிஸ்ட்ரேஷன் செய்யக்கூடிய குருவானவர் தேவை அப்படின்னு சொன்னால் நம்ம பசங்க நல்லபடியாக படிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க, அவர்களது டேலண்ட் என்னன்னு நம்மால ரீட் பண்ணிக்க முடியும். அவங்கள என்கரேஜ் பண்ணி அவங்கள குருக்களாக உருவாவதற்கு அனுப்பி வைக்கணும். நம்ம கடமை இருக்கு இல்லையா? யாரை குறையாக பேசல, நம்முடைய கடமை என்ன அப்படி என்பதை எடுத்து சொல்றேன். ஆகவே அன்பின் உள்ளங்களை இன்னைக்கு நீங்க இந்த நாள்ல தியானித்து பாருங்க. ஆண்டவர் சொல்றாரு, வேதத்துல சொல்றாரு, அறுவடை மிகுதியாக இருக்குது.
வேலையாட்கள் குறைவு. இன்னைக்கு குருக்களின் எண்ணிக்கை குறைஞ்சு 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 கொண்டே போகுது. உங்க குடும்பத்துல பசங்க சில நேரத்தில் அவங்களுக்கு விருப்பம் இல்லாமல் இருக்கலாம். சில நேரத்தில் அதே பசங்க யாராச்சும் என்கரேஜ் பண்ண மாட்டாங்களா அப்படின்னு நினைக்கலாம். உங்க வேலை விதைய போடுவது, அவங்க காதுல இன்ட்ரெஸ்ட கொடுப்பது. கொடுத்து பாருங்க. விருப்பமாக இருந்தால் அவர்களும் போய் சேர்வார்கள். விருப்பம் இல்லையா, அல்லது உங்க குடும்பத்துல பையன் இல்லையா அல்லது பொண்ணு இல்லையா, யார் வேணுமானாலும் இல்லாம இருக்கலாம். ஆனா ஜெபம் இருக்குது இல்லையா, அந்த ஜெபத்தை குருக்களுக்காக, துறவியர்களுக்காக, கன்னியர்களுக்காக நீங்க ஏறெடுங்க, ப்ரே பண்ணுங்க. We priests need more prayers. இன்னைக்கு குருக்களாகிய நாங்க, துறவியர்களாக இருக்கக்கூடியவங்க, கன்னியர்களாக இருக்கக்கூடியவங்க, பிஷப்ஸ், even the church needs more prayer from you. உங்களது ஜெபம்தான் எங்களுக்கு அஸ்திவாரம். நான் இன்னைக்கு குருவாக இருக்கிறேன் அப்படின்னு சொன்னா நான் படித்த philosophy, theology மாத்திரம் கிடையாதுங்க. வீட்டில் எனக்கு கொடுக்கப்பட்ட அந்த மறை அறிவு. அம்மா என்னை காலையில் எழுப்பி பூசைக்கு அனுப்புவாங்க. நான் டெய்லி மாசுக்கு போனதால எனக்கு அந்த பூசையில் உதவி செய்கின்ற அந்த ஆல்டர் சர்வீஸை பார்த்து எனக்கும் ஆசை வந்தது. நானும் ஆல்டர் சர்வராக போய் சேர்ந்தேன். அப்படி ஆல்டர் சர்வராக சேர்ந்து கொஞ்சமாக எனக்குள்ளும் இன்ட்ரெஸ்ட் வந்தது, நான் சுவாமியார் ஆகணும்னு சொல்லி. எப்பாவது ஒரு நாள் என்னுடைய இந்த கதையை நான் இன்னும் விரிவாக சொல்லுகிறேன். இன்றைக்கு நான் உங்களை ஊக்கப்படுத்துவதற்காக இந்த கதையை உங்களுக்கு சொல்லி இருக்கிறேன். இது கதை அல்ல, இது நிஜம். உங்களது வாழ்க்கையிலும் உங்களது குருக்களுக்காக ஜெபியுங்கள். உங்கள் வீட்டில் பசங்க இல்லையா, நீங்கள் குருக்களுக்காக ஜெபிங்க. இன்னும் நிறைய பசங்க குருக்களாக வரணும், முன் வரணும் அப்படி என்பதற்காக ஜெபிங்க. உங்கள் வீட்டில் பசங்க இருக்கிறாங்களா, அவங்கள என்கரேஜ் பண்ணுங்க. ஒருவேளை அவங்களுக்கு பிடிக்கல, விருப்பம் இல்லையா, நீங்கள் அவர்களை தண்டிக்காதீங்க. உங்களது குருக்களுக்காக ஜெபிங்க. இன்னும் பல வாலிபர்கள் குருக்களாக, துறவியர்களாக வரணும் அப்படின்னு சொல்லி ஜெபிங்க. நம்முடைய திருச்சபையை நாம் வளர்க்கணும். அதற்காகத்தான் இந்த பணி நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. நாம் சாதாரண சீடர்களாக மாத்திரம் அல்ல, அப்போஸ்தலர்களாக உயர்ந்து நிற்க அழைக்கப்பட்டு இருக்கிறோம். குருக்களாக, துறவியர்களாக, கன்னியர்களாக. ஆகவே பெரும் பொறுப்பு நம்முடைய கரங்களிலே இருக்கிறது. ஜெபியுங்கள், ஊக்கப்படுத்துங்கள். அப்படி நீங்கள் பண்ணுகிற வேளையில் நீங்க மாத்திரம் அல்ல, திருச்சபையும் செழிப்பை காணும். ஆமென். நம்முடைய நம்பிக்கையை அறிக்கை செய்வோம். விண்ணகத்தையும் மண்ணகத்தையும் படைத்த எல்லாம் வல்ல தந்தையாகிய கடவுளை நம்புகின்றேன். அவருடைய ஒரே மகனாகிய நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம்புகின்றேன். இவர் தூய ஆவியால் கருவுற்று தூய கன்னிமரியாவிடம் இருந்து பிறந்து போந்திய பிலாத்தின் அதிகாரத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையப்பட்டு இறந்து அடக்கம் செய்யப்பட்டார். பாதாளத்தில் இறங்கி 3ஆம் நாள் இறந்தோரிடமிருந்து உயிர் தெழுந்து விண்ணகம் எழுந்தருளி எல்லாம் வல்ல தந்தையாகிய கடவுளின் வலப்பக்கத்தில் வீற்றிருக்கின்றார். அவ்விடத்தில் இருந்து வாழ்வோர்க்கும் இறந்தோர்க்கும் தீர்ப்பு வழங்க மீண்டும் வருவார். தூய ஆவியாரை நம்புகின்றேன். தூய கத்தோலிக்க திரு அவையை, புனிதர்களுடைய சமூக உறவை, பாவ மன்னிப்பை, உடலின் உயிர்ப்பை, நிலை வாழ்வை நம்புகின்றேன். ஆமென். ஆண்டவரே, அனைத்துலகின் நிறைவா உம்மை போற்றுகின்றோம். ஏனெனில் உமது அருட்பெருக்கிலிருந்து இந்த அப்பத்தை பெற்றுக்கொண்டோம். நலத்தின் விளைவும் மனிதொழைப்பின் பயனுமாகி அந்த அப்பத்தை உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். வாழ்வளிக்கும் அப்பமாக மாறும். இறைவன் என்றென்று வாழ்த்து பெறுவாராக. ஆண்டவரே, அனைத்துலகின் நிறைவா உம்மை போற்றுகின்றோம். ஏனெனில் உமது அருட்பெருக்கிலிருந்து இந்த ரசத்தை பெற்றுக்கொண்டோம்.
நிலத்தின் விளைவும் திராட்சை கொடியின் பயனுமாகிய இந்த ரசத்தை உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். வாழ்வழிக்கும் பானமாக மாறும். இறைவன் என்றென்றும் வாழ்த்த பெறுவாராக. Wash away from our iniquities. சகோதர சகோதரிகளே, பிள்ளைகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இந்த பலி நம் தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தன்னுடைய திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் திரு அவையின் நன்மைக்காகவும் கையிலிருந்து இந்த பலியை ஏற்றுக்கொள்வாராக. மீட்பு கூற்றாகிய தகப்பனை இறைவா, ஒப்பு கொடுக்கின்ற பலி வழியாக எங்கள் வாழ்வின் மீது நிறைய ஆசிரை பொழிந்தருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள், ஆண்டவரை நோக்கி எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அதுவே தகுதியும் நீதியுமானது. தூயவரான தந்தையை என்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா, எந்நாளும் அவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி பலி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். உம்முடைய வார்த்தையானவர் வழியாக அனைத்தையும் படைத்தீர். அவரை மீட்பராக இடைற்றுபவராக எங்களுக்கு அனுப்பினீர். அவர் தூய ஆவியால் கன்னிமரியிடமிருந்து உடலெடுத்து மனிதனானார். சாவை வென்று உயிர்ப்புண்ணென விளங்க செய்தார். ஆகவே வானதூதர் புனிதர் அனைவரோடு நாங்களும் சேர்ந்து உம்முடைய மாட்சியை புகழ்ந்து ஒரே குரலாய் சொல்லுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான் படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த தாழ்மையுடன் வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடருக்கு கொடுத்து அவர் சொன்னதாவது: எல்லாரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே உணவருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து நன்றி செலுத்தி தம் சீடருக்கு கொடுத்து அவர் சொன்னதாவது: எல்லாரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நித்திய உடன்படிக்கைக்கான என் இரத்தம், பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் எல்லாருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வரும் வரை உமது இறப்பை அறிக்கை செய்கின்றோம், உமது உயிர்ப்பையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பை உயிர்ப்பை நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தை மீட்பளிக்கும் கிண்ணத்தை உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமண் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவி ஒன்று சேர்க்க வேண்டுமென தாழ்மையுடன் வேண்டுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் உம்முடைய திரு அவை, எங்கள் திரு தந்தை லியோ, எங்களது ஆயர் தாமஸ் மற்றும் உம்முடைய குருக்கள், துறவியர்கள், கன்னியர்கள், பொதுநிலையினர் அனைவரையும் பரம அன்பின் உறுதி பெற செய்தருளும். உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் இறந்து போன எங்கள் சகோதர சகோதரிகளை, இறந்தோர் அனைவரை ஒளிர்மிக்க திருமுன் ஏற்றுக்கொள்ளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான மாட்சிமிக்க மரியா,
அவருடைய கணவரான புனித யோசேப், இவ்வுலகில் உமக்கு உகந்தவர்களாயிருந்த புனிதராகிய அனைவருடன் நிலைவாழ்வில் தோழமை கொண்டு திருமகன் கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேற்றும் வரம் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உள்ளங்களே, தெய்வீக பிரசன்னம் இங்கே. ஆண்டவரது சன்னிதானத்தில் நம்முடைய தேவைகளை உள்ளத்திலே ஆழமான நம்பிக்கையோடு சமர்ப்பித்து நிற்போம். அந்த வகையில் முதலில் இன்றைய நாளுக்கான தேவை. இந்த வாரத்திற்கான தேவை. இந்த மாதத்திற்கான தேவை. இந்த வருஷத்திற்கான தேவை. உள்ளத்தின் ஆழத்தில் இருக்கக்கூடிய 3 விசேட தேவைகள். இந்த 7 தேவைகளோடு உலகிலே நிரந்தர சமாதானம் வேண்டி நாம் ஜெபித்து நிற்போம். நாம் கேட்டுக்கொண்ட அத்தனை வேண்டுதல்களையும் ஆண்டவராகிய தெய்வம் நமக்கு நிச்சயமாக நிறைவேற்றி கொடுத்து விட்டார் என்கின்ற உள்ளத்து வைராக்கியத்துடன் வாருங்கள் அவர் புகழை வணக்கமாக ஏறெடுப்போம். இவர் வழியாக, இவரோடு, இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தை தூய ஆவியின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமீன், ஆமீன், ஆமீன். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு தேவ படிப்பனையில் பயிற்சி பெற்ற நாம் நம்பிக்கையோடு சொல்லுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுவதாக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு அளித்தருளும். எங்களுக்கு எதிராக தீமை செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும். எங்களை சோதனைக்குட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை வேண்டுகின்றோம். உம்முடைய இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமக்குரியதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு தருகிறேன் என்றும் திருத்தூதர்களுக்கு சொன்னீரே. எங்கள் மீறுதல்கள் பலவீனங்களை பார்க்காமல் உம்முடைய திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் தந்தருள திருவிழம் கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக, ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவர் ஒருவருக்கு கிறிஸ்துவின் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாம் ஒவ்வொருவரையும் அமைதியோடும் மகிழ்வோடும் ஒற்றுமையோடும் வாழ அழைத்து நிற்கும் தெய்வம். அழைக்கப் பெற்ற நாங்கள் பேறு பெற்றோர். ஆண்டவரே, தேவரீர் என் உள்ளத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும், என் ஆன்மா நலமடையும். May the mingling of this body and blood of Christ bring me everlasting life. Amen.
இயேசுவே, உம்மை என் இருதயத்தில் பெற்றதற்காக நன்றி. என்னுள் வாசமாயிருந்து என்னை வழிநடத்தும். என் சிந்தனை, வார்த்தை, செயல் அனைத்தும் உமக்கு பிரியமானவையாக இருக்க அருள் தாரும். என்னை உம்மை விட்டு பிரியாதபடி காத்தருளும். ஆமேன். ஜெபிப்போமாக. அப்பா தகப்பனே, எங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்தவரே, உமக்கு எங்களது நன்றிகளை உளமாறத் தருகின்றோம். இன்றைய நாள் மட்டுமன்றி எங்களது வாழ்நாள் பூராகவும் எங்களோடு கூடவே நீர் இருந்து எங்களை பாதுகாத்து பராமரித்து காத்தருள வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமேன். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவி உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். சென்று வாழுங்கள். திருபலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. அன்பின் உள்ளங்களே, ஆண்டவராகிய தெய்வம் நம் அத்தனை பேரையும் பார்த்து சொல்லுகின்றார். விடுதலை பயணம் 14:14 மூலமாக, நானே உங்களது தெய்வம், நான் இறங்கி செயல்பட போகின்றேன், நீங்கள் பொறுமையோடு அமைதி காத்து கொள்ளுங்கள். வாழ்க்கையில் எப்பேற்பட்ட இடர்களில் நீங்கள் வாழ்ந்து கொண்டிருந்தாலும், எப்பேற்பட்ட மோசமான சூழ்நிலைகளில் இப்போது நீங்கள் வாழ்ந்து கொண்டிருந்தாலும் கலங்க வேண்டாம், கவலைப்பட வேண்டாம். ஆண்டவரிடத்தில் எல்லாவற்றையும் ஒப்படைத்து விட்டீர்கள். இனி அவர் பார்த்து கொள்வார். விடுதலை பயணம் 14:14 மூலமாக அவரே சொல்லுகின்றார், நான் இனி பார்த்து கொள்கிறேன், நீ பொறுமையோடு அமைதி காத்துக்கொள் என்று. அமைதி காத்துக்கொள்ளுங்கள். ஆண்டவர் உங்களது வாழ்க்கை மீது செய்ய போகின்ற அற்புத காரியங்களை நிச்சயமாக நீங்கள் இன்றிலிருந்து அனுபவிக்க போகிறீர்கள். May God bless you. Have a good day and see you all tomorrow. காரணம் கேட்காதே, கேட்டாலும் சொல்லிடுவேன், நீதானே என் உயிரே இயேசுவே. காரணம் கேட்காதே, கேட்டாலும் சொல்லிடுவேன், நீதானே என் உயிரே இயேசுவே. என் தெய்வத்துக்காய் நான் என்ன தந்திடுவேன், என் நேசருக்காய் நான் வாழ்ந்திருப்பேன். என் தெய்வத்துக்காய் நான் என்ன தந்திடுவேன், என் நேசருக்காய் நான் வாழ்ந்திருப்பேன்.